ஹாய் கைஸ், எனக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் சித்திக் இஸ்கியூ வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அதிரடி ஆக்ஷன் வெப் சீரிஸாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்துடலாம். இந்த சீரிஸோடைய ஹீரோ சூசைட் பண்ணிக்குவார், தற்கொலை பண்ணிக்குவார். இது தற்கொலை ஏன் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அவரை பற்றின இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் ஹீரோ தற்கொலை பண்ணல, யாரோ கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். உடனே அந்த கொலை செஞ்ச நம்பர் யார், அவர் எப்படியாவது கண்டுபிடிச்சி பழிவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை களத்தில் இறங்குவாங்க. ஏன்னா ஹீரோ ஒன் சைடாக லவ் பண்ணுவாங்க. அந்த லவ் கரெக்டாக அவர் சொல்கிற டைமில் இந்த மாதிரியான சம்பவம் ஒன்று நடந்துடும். ஸோ அதிலிருந்து ஹீரோவை கொண்டது யார், எப்படியாவது பழிவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி களத்தில் இறங்கி சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ இறுதியில் ஹீரோயினி ஹீரோவை கொண்டவங்களை கண்டுபிடிச்சாங்க இல்லையா? அப்படி கண்டுபிடிக்கும்போது என்னெல்லாம் பிரச்சனை ஏற்படுது, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸுடைய கதை. இந்த சீரிஸுடைய பாசிஷன் பார்த்தாவே அதில் நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஹீரோயின் தான் பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோயினை காமிச்சிருக்காங்க. அவங்க பண்ணுற எல்லாமே நல்லாவே அழகாக வந்திருக்கு. இந்த சீரிஸோடைய வீடியோ பொறுத்தவரைக்கும் சூப்பராக இருக்குது. அதே சினிமோட்டோகிராஃபிக் நல்லா ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸில் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருக்குது. ஸ்க்ரீனில் பொறுத்தவரைக்கும் செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. தமிழ் டப்புடு வாய்ஸ் நல்லாவே இருக்குது. ஆரம்பத்தில் ஹீரோயின் அப்படி இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் அந்த ட்விஸ்ட் அண்ட் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. இந்த சீரிஸோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே டூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, லென்த்தியாக இருக்குது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டில் முடிக்க வேண்டிய சீரியஸை ஜவ்வா போட்டு இழுத்து வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டில் முடிச்சிருக்கலாம். அதேமாதிரி இவங்க கிளைமேக்ஸில் கொடுக்குற அந்த ட்விஸ்ட்டும் அந்த கருத்துக்களும் நல்லாவே இல்லை. ஒரு சுமாரான ஒரு கிளைமேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸில் அந்த மாதிரி சின்சில் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் எப்படி சூப்பராக சொல்கிறாங்கன்னா இந்த சீரியஸ் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.